அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய தோற்றம் இவ்வாறு தான் இருக்கும் என்பதை சஹாபாக்கள் அறிவிப்பு செய்ததை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதிலே புகாரி, திருமிதி போன்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு, தோற்றம் குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக உயரமில்லாமலும் குள்ளமில்லாமலும் நடுத்தரமான உயரத்தில் இருந்தார்கள். அவர்களின் நிறம் அதிக வெள்ளையாகவும் இருக்கவில்லை, கருப்பாகவும் இருக்கவில்லை. அவர்களது தலைமுடி அதிகம் சுருண்டதாகவும் இல்லாமல் நேராகவும் இல்லாமல் நடுத்தரமான நிலையில் இருந்தது என்பதையும் புகாரியிலே 3551வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு புஜங்களுக்கு இடையேயான மார்புக்குடு அந்த பகுதி விசாலமாக இருக்கும். அவர்களின் தலைமுடி அவர்களுடைய இரண்டு காதுகளின் சோனை வரை வளர்ந்திருக்கும். அவர்களின் உடலில் சிவப்பு நிறத்திலான மேலாடையும் ஒரு கீழாடையும் இருந்தன. அவர்களை விட அழகான எவரையும் நான் கண்டதில்லை என்று சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸை புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திருமிதிலே 1724வது ஹதீஸாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதின் சோனை வரை முடியுடன் சிவப்பு ஆடை அணிந்தவர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான வேறு எவரையும் நான் கண்டதில்லை. அவர்களின் ரோமம் அவர்களின் இரண்டு தோள்கள் வரை தொட்டு கொண்டிருந்தது. அவர்கள் அகன்ற மார்பு உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நெட்டையாகவும் இல்லை, குட்டையாகவும் இல்லை என்ற ஹதீஸையும் இங்கே நாம் கவனத்தில்